ஒரு நியூ அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் ரிலேட்டடாக இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத A to Z நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இப்படி ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து பேஜஸ். இதில் இப்போ யூஸ்வலாக இப்போ நம்ம ஒரு பாஸ்போர்ட் வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இம்மிடியேட்டாக ஒரு பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். தென் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரிண்டரில் பிரிண்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன். பாஸ்போர்ட் வந்து 4/6 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். ஓகே, சாரி, 4/6 × 6. ஓகே, இப்போது இதே ஃபோட்டோவில் இப்போ நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். திருப்பி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதே ஃபோட்டோவை. இங்கே ஃபோட்டோவில் தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான பொசிஷன் வச்சுட்டு ஜஸ்ட்டு அப்ளை க்ராப் கொடுத்திங்கன்னா க்ராப் ஆகிடும். அதேமாரி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை கான்ட்ராஸ்ட் வந்து ஏற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா ரிமூவ் பிஜின்னு இருக்கும், ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கலர் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் கலரில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கலர் சும்மா ஆட் பண்ணுறேன் தெரியணுன்றதுக்காக பிளாக் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ரெட்டு, பிங்க்கு, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இல்லை ஆட் கஸ்டம் கலர் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி கஸ்டம் கலர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இப்படி ஆட் ஆகிக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி லோ ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் ஹை ரெசல்யூஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ரைட். இப்போது இதில் இந்த சைடில் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கு இல்லையா, டெம்ப்ளேட்டில் இந்தியன் பாஸ்போர்ட் 8ன்னு இருக்குது. இப்போ சப்போஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன் 6 பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி 4 ஆஃப் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி 4 அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி ஆஃப் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஸ்டாம்ப் சைஸ், இந்தியன் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ 8, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6 பாஸ்போர்ட் அண்டு 4 ஸ்டாம்ப் சைஸு, 4 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸு, ஃபைனலாக 2 இந்தியன் பாஸ்போர்ட் அண்டு 4 பாஸ்போர்ட் சைஸ். இப்போது இங்கே பார்டர் வேணும் அப்படின்னா இங்கே எனபிள் பார்டர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்டர் இல்லாமல் இருந்தால் இப்படி இருக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் பார்டர் வேணும்னா பார்டர் இப்படி வச்சுக்கலாம். பார்டர் இல்லாமல் இப்படி விட்டுட்டிங்கனாலும் இப்படி இருக்கும். சப்போஸ் லெஃப்ட் மார்ஜின் நகர்த்தணும் அப்படின்னா உதாரணத்துக்கு 35ன்னு வச்சிங்கன்னா இவ்வளோ கேப் வரும். அதேமாரி டாப்பில் ஒரு 15ன்னு வச்சிங்கன்னா இப்படி வரும். அதே வந்து இன்னும் 25 அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பில் சேஞ்சஸ் தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் 8 பாஸ்போர்ட்டே பழைய நிலைமைக்கே வச்சுட்டேன். பட் இந்த ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குது, இந்த இடம் கேப் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் மார்ஜின் வந்து ஒரு 25க்கு வைக்கும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்குது. இல்லை 22க்கு வச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக 4 பக்கமும் கட்டிங் இருக்குது. இப்போ டாப்பில் வந்து ஈவனாக அதேமாதிரி 35 வச்சிங்கன்னா மிடில் வந்துடுது டாப்பில். அதே மாதிரி ஹரிசாண்டல் கேப்பும் நீங்கள் குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு 25ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு ஒதுங்கிடும். ஓகே, கட் பண்ணுற அளவுக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் இப்போ எல்லாமே 0வில் வச்சிட்டோன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், இப்படி இருக்கும், ஒட்டின மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து டாப் மார்ஜின் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹரிசாண்டல் ஒரு 25, வெர்டிக்கல் ஒரு 35 வச்சுட்டோன்னா ஒரு பிரிவு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டாப்பில் ஒரு 10 செட் பண்ணிடுறீங்க, லெஃப்ட்டில். அதேமாரி டாப்பில் ஒரு 25 செட் பண்ணால் இதுமாரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி செட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போது
இன்னொரு இது வந்து ஓகேங்க பாஸ்போர்ட் சைஸில் இருந்துச்சு, அதை நீங்கள் இது பண்ணீங்க. இப்போ குரூப்பாக இருக்கிற ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள அழகாக கிராப் பண்ண முடியுமானா முடியும். அதுவுமே நான் திருப்பி காமிக்கிறேன். செலக்ட், இப்போ உதாரணத்துக்கு இப்படி ட்ராப் பண்ணிட்டு வரேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதுக்காக எடுத்துக்கிறேன் இதை. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் இது பண்ணணுன்னா இங்கே டபுள் கிளிக் இங்கே வந்து கிராப்னு கொடுத்துட்டு செலக்ட் பாயிண்ட்டு செட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி ட்ராக் ஆகிடும். ட்ராக் ஆகிடுனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை கிராப் ஹை குவாலிட்டி. இப்போ இது குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் ஹை குவாலிட்டி அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கும். ஓகேவா? மற்றபடி நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது மற்ற எல்லு வேணால் பண்ணிக்கலாம். இதை வந்து வேணாம் அப்படின்னா ரீசெட் கொடுத்திங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஓகே, திருப்பி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் கிராப்பில் என்ன பண்ணிடுறேன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை கிராப் அண்ட் கன்வெர்ட். ஓகே, ஹை குவாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, பார்டர் வேணுன்னா பார்டர் வச்சுக்கலாம். பார்டரோடைய சைஸ் வந்து நீங்கள் 15 வரையும் வச்சுக்க முடியும். ஓகே, 15 வரையும் உங்களுக்கு செட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி இது பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். ஓகே, வழக்கம் போல் பிரிண்ட்டுன்னு கொடுத்து நம்ம எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிரிண்டரில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நியூ அப்ளிகேஷன் ஏஐ பாஸ்போர்ட் மேக்கர் ஃபோட்டோ மேக்கருக்கான இது வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நியூ லான்ச் பண்ணுறதுனால இது ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் சேட் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ரைஸஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.